Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து யூடியூப் SEO பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம யூடியூப்ல என்னத்தான் நம்ம வீடியோ போட்டிருந்தாலும் நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து நமக்கு ஏன் நம்ம வீடியோ வந்து யூடியூப் சேனல்ல வந்து வியூஸே போகுதில்ல, ஏன் கூகுளில் ரேங்க் ஆகுதில்ல, ஏன் யூடியூப் சேனல் சர்ச்சில் வந்து ரேங்க் ஆகுதில்ல. அதுக்கு நார்மலாக நிறைய பேர் செய்கிற விஷயம் என்னன்னா அதில் போயிட்டு இந்த யூடியூப்ல என்ன சர்ச் பண்ணுறான். இப்போ நார்மலாக இப்போ ஒரு how to make biryani, இப்போ இந்த மாதிரி என்ன இந்த பிரியாணி நீங்கள் சம்மந்தமாக நீங்கள் ஒரு வீடியோ செய்கிறீங்கன்னா how to make பிரியாணி, இப்போ இந்த மாதிரி பிரியாணி வேறு என்னென்ன மாதிரி சர்ச் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் அந்த டேர்ம்ஸ் எடுத்து தான் கொண்டாந்து போயிட்டு என்ன தெரியுமா கூகுளில் வந்து யூடியூப்பில் வந்து டெக்ஸ்டில் கொண்டு போய் போடுவாங்க. ஓகே, இப்போ இதே மாதிரி தான் கொண்டு போயிட்டு நம்மளுக்கு வந்து டைட்டில் வைக்கிற நேரமும் வைப்பாங்க. ஓகே, இப்போ இதிலோட வந்து கொஞ்சம் நமக்கு வந்து டைட்டில் வைக்கிற நேரம் நம்ம நார்மலாக இங்கே பாருங்கள், அந்த டைட்டில்ஸ் எல்லாம் பாருங்கள், இந்த கொஞ்சம் கூட போயிருக்கு பாருங்கள் கொஞ்சம் கிட்ட. இப்போ இதெல்லாம் வந்து இந்த டைட்டில் கொஞ்சம் சுருக்கி வைக்கணும். டைட்டில் வைக்கணும் இந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி சுருக்கி வச்சிங்கன்னா தான் இந்த ஃபுல்லாக நீங்கள் வச்சு டைட்டில் கூட எழுதுனீங்கன்னா தெரியாது யூஸருக்கு என்ன எழுதிருக்கீங்க, அவ்வளோதான் காட்டும். ஓகே, இப்போ கணக்காக இந்த மாதிரி ஒரு லென்த்தில் எழுதுனீங்கன்னா சரி, டைட்டில் வந்து பாருங்கள் நல்லா ஷோ ஆகுது. ஓகே, வந்து பாருங்க கைட். இப்போ அந்த மாதிரி இருக்கிற டக்குன்னு நமக்கு சர்ச்சில் வந்து டைப் பண்ணோடனே நம்மளுக்கான விஷயம் வந்துடும். அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து யூடியூப்ல வீடியோ செய்றீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து சரியான முறையில் எனக்கு SEO வந்து சரியாக நமக்கு ரேங்க் ஆகணும்னா அவருக்கு நல்ல ஒரு டூல் ஒன்று இருக்கு, விடிக்யூ. இது வந்து யூடியூப்ல வந்து இது வந்து பெய்ட் டூல். இந்த டூலை நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள் யூடியூப் டேக் ஜென்ரேட்டர், யூடியூப் ஹேஷ்டேக்ஸ், யூ ஹேவ் அ லிமிட் எல்லாமே இருக்குது இதில் வந்து. இப்போ நான் ஆல்ரெடி இதை வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சும்மா ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெர் மந்த் $19 பர்ச்சேஸ் பண்ணாவே ஒரு மாதம் உங்களுக்கு போதும். உங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் பெரிய அளவு வீடியோஸ் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் அதில் உள்ள எக்ஸிஸ்டிங் யூடியூப்ஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து SEO பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த டூல் வந்து என்னைய பொறுத்தவரை நல்ல ஒரு உபயோகமான டூல், நல்ல ஃபேமஸான டூல், நமக்கு வந்து வேலைகளை செஞ்சுட்டு போகிறதுக்கு. இப்போ பாருங்கள் இதில் போயிட்டு இதில் பாருங்கள் ஜெனரேட்னு ஒன்று இருக்குது. அதாவது இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை வந்து ஹோம் பேஜுக்கு போகும். இதில் வந்து நீங்கள் உங்களோட ஜிமெயிலில் உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் இருந்துச்சுன்னா அது மூலியமாக இதை லாகின் பண்ணிக்கணும். நான் அது மூலியமாக லாகின் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் தான் இப்படி காட்டுது. இப்போ இதில் வந்து நான் இந்த டேக்கை யூஸ் பண்ணி பாருங்க, how to make பிரியாணி. ஓகே, எப்படி இந்த ஜென்ரேட்டர்ன்றது ஃபர்ஸ்ட் வந்து இந்த டூலுக்கு வரேன்னா இதுதான் மெயின் ஆப்ஷன் ஜெனரேட்ன்றது. இதை கிளிக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, இப்போ ஜெனரேட் பண்ணுற நேரம் பாருங்க உங்களுக்கு how to make பிரியாணி. இப்போ இதுக்கு வந்து பாருங்க என்ன வந்திருக்குதுன்னா இங்கே பாருங்க 80ல் இருக்கு. 80னா ஓரளவில் நல்லோம். இப்போ உங்களுக்கு வந்து கூடவே வந்து 80, 90, 94 மாதிரி இந்த பெர்சன்டேஜ் வந்து கூட இருந்துச்சுன்னா நல்லா SEO ஃப்ரெண்ட்லி டைட்டில் தான் இது வந்து ஜென்ரேட் பண்ணி காட்டும். இதில் வந்து ஒரு விசேஷத்தன்மை என்னன்னா இதில் பாருங்க மேக் டெலிஷியஸ் பிரியாணி அட் ஹோம் டுநைட். அதான் நீங்கள் வைக்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து மக்களுக்கு வந்து டக்குன்னு கவரணும். சும்மா how to make பிரியாணின்ற நேரம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அவ்வளோ தூரம் அந்த வேர்டிங் வந்து இம்ப்ரெஷன் ஆகாது. மேக் டெலிஷியஸ் பிரியாணி அட் ஹோம் டுநைட்டுன்னா டக்குன்னு ஒருத்தர் பார்க்கலாம், ஒரு அட்ராக்டிவாக இருக்குது அந்த கீவேர்டை பார்க்க நேரம். அப்போ டக்குன்னு கிளிக் பண்ணி உள்ளுக்கு போவார். அதுதான் SEO. இப்போ SEOன்றனா ஒருத்தர் வந்து உங்கள் வீடியோவை பார்க்க வைக்கிறது தான் SEO. அவரோட மைண்ட் செட்டுக்கு வந்து இப்போ கூகுள் என்ன தான் யூடியூப் ரேங்க்ல வந்தாலும் இப்போ நானும் பார்த்தோம்னா இப்போ நான் வந்து இந்த வீடியோலாம் எல்லா வீடியோவும் நான் கிளிக் பண்ணி பார்ப்பேன்றதுக்கு இல்லை, சும்மா இவன்ல பார்க்கணும் இம்ப்ரெஷன் வரும் இந்த வீடியோலாம் அப்படி போகிற நேரம். ஆனால் கிளிக்கபிள் வராது. இந்த வீடியோவில் வந்து இத்தனை வீடியோ இருந்துச்சுன்னா இத்தனை வீடியோவில் எந்த வீடியோவை நான் கிளிக் பண்ணுறேன் அதுதான் இதில் முக்கியம். அப்போ அதில் எதை வச்சு நம்ம கிளிக் பண்ணுவோம்னா நம்ம போடுற இந்த டைட்டிலை வச்சு. யாருமே இந்த டைட்டில் என்னத்தான் நீங்கள் அழகான ஃபோட்டோ போட்டிருந்தாலும் இந்த தன்மையிலும் முக்கியம், தம்ப்நெயிலும் அழகாக இருக்கணும், டைட்டிலும் நல்லா இருக்கணும். இப்போ மேக டெலிஷியஸ் பிரியாணி அட் ஹோம் டுநைட்னா அந்த டைட்டில் வந்து நல்லாவே இருக்கும். இப்போ நீங்கள் என்ன எழுதிங்க how to make பிரியாணின்னு தான் நீங்கள் எழுதுங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணோடனே அது வந்து அழகாக இந்த மாதிரி ஒன்று டைட்டில் ஜென்ரேட் பண்ணுங்க. இப்போ எனக்கு வந்து இதே எனக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்குது, எனக்கு இன்னொன்று ஜென்ரேட் பண்ணித்தாங்கன்னா ரீஜென்ரேட் பண்ணுங்க. இப்போ பாருங்க திரும்ப வந்து மேக் டெலிஷியஸ் பிரியாணி அட் டுநைட். இது 90%, 90 இருக்குது. 90 நல்லோம், ரேங்கிங் நல்லோம். இப்போ எனக்கு இதுவும் கொஞ்சம் எனக்கு தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணி காட்டுங்கன்னா
மேக் பர்ஃபெக்ட் பிரியாணி அட் ஹோம்னு சொல்லி டுடே. அப்படி இன்னும் இப்போ இதே மாதிரி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை வரையும் நீங்கள் வந்து டைட்டில் பாருங்க. இப்போ இதெல்லாம் நல்ல டைட்டில், மேக் டெலிஷியஸ் பிரியாணி அட் ஹோம் இன் 2020. அப்போ இதெல்லாம் வந்து டக்குன்னு 25 இந்த வருஷம் இப்போ டக்குன்னு பார்ப்பாங்க. ஆனால் இதில் ஸ்கோர் வந்து குறவாக இருக்குது, எஸ்சிஎஸ் ஸ்கோர். அதனால கொஞ்சம் வந்து இது 51ன்றது குறவு. அதனால நம்மளுக்கு வந்து எப்படியுமே வந்து க்ரீனில் வரைக்கும் பாருங்க. அடுத்தது 96 இதுக்கு நல்ல டைட்டில், டெலிஷியஸ் ஈஸி பிரியாணி ரெசிபி யூ லவ். அப்போ இந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுக்குற நேரம் ஒருத்தனுக்கு வந்து டக்குன்னு இந்த வீடியோ மட்டும் பார்க்க மாட்டாங்க, டைட்டிலையும் அவங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, டைட்டிலையும் அவங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ நம்ம யூடியூப் சேனலில் டைட்டில் வைக்கிற நேரம் இந்த மாதிரி டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்னு 3 விஷயம் இருக்கு. ஓகே, டேக்ஸ். இப்போ இது சர்ச், இது வைக்கிற நேரம் ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கு தம்ப்நெயிலும் அழகாக இருக்கணும், நீங்கள் வைக்கிற தம்ப்நெயிலும் அழகாக இருக்கணும். அது இல்லாமல் அப்படின்னா தான் இந்த வீடியோ உள்ளுக்கு கிளிக் பண்ணிட்டு போகிற சதவீதம் கூட. தம்ப்நெயில் அழகாக இல்லாட்டி அவங்க உள்ளுக்கு போக மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் வைக்கிற டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி அழகாக இருக்கணும், நல்லா இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் டைட்டிலுக்கு அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன். இது நிறைய பேருக்கு ஒழுங்கா தெரியாது, இந்த டிஸ்கிரிப்ஷன் எழுதுறதே இல்லை. இப்போ நானும் ஈவன் எழுதுறது குறவு. இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து எஸ்இஓ ரேங்கிங் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் ரொம்பவே உபயோகமா இருக்கும். ஓகே, இப்போ டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா, இப்போ நம்ம டைட்டில் டேக்ல நம்ம எழுதுறது இதுதான் டைட்டில் டேக்ல வருதுன்னா, இப்போ இதுல வந்து நம்ம இந்த வேர்டிங் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வரல பேராகிராஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல யூஸ் பண்ணணும். இதுதான் இப்போ வெப்சைட்லயும் அப்படித்தான். இப்போ வெப்சைட் ஒன்று ரேங்க் பண்ற நேரமும் டைட்டில் மெட்டா டேக்னு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் 2 இருக்கு. அதே மாதிரி அங்க வர்றது வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன், இங்க டிஸ்கிரிப்ஷன் வரும். ஓகே, இப்போ மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எழுதுற நேரம் உங்க டைட்டில்ல நீங்க என்ன கீவேர்ட்ஸ் எழுதிருந்தீங்களோ அந்த கீவேர்டை வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல ஒரு பேராகிராஃப்ல நீங்க எழுதணும். அப்படின்னா தான் உங்களுக்கு எஸ்இஓவில் வந்து நல்ல ரேங்க். அதே மாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எழுதுகிற நேரம் யூடியூப்லையும் நீங்கள் இந்த வேர்டிங் வந்து நீங்கள் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் ஒன்றில் எழுதுங்க. இங்கே பாருங்க, இது தானாக எழுதி காட்டியிருக்கு, டெலிஷியஸ்ன்றது ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் வருது. அது பிரியாணின் ரெசிபி. ஓகே, இதுகள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் எழுதிடுங்க. இதுதான் முக்கியமான கீவேர்ட்ஸ். ஓகே, இதுதான் முக்கியமான டெலிஷியஸ் ஷியர்லி பிரியாணி ரெசிபி, இதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, அப்போ இதில் வந்து பேராகிராஃபை வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து இதை வந்து ஜென்ரேட் பண்ணது ஒரு டூல்னால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டில் வந்து அழகாக உங்களால் இங்கிலீஷில் வைக்க முடியும்னா நீங்கள் இந்த மாதிரி எழுதி அந்த டைட்டிலுக்கான டேக்ஸை வந்து நீங்கள் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் எழுதுங்க. அது வந்து ஈஸி, உங்களோட யூடியூப் எஸ்இஓவில் உங்கள் வீடியோவை ரேங்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, அது ரொம்ப முக்கியம். சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்க, இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்கன்னா டேக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. இந்த டேக்ஸ் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அது வந்து ஒட்டவா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு டேக்ஸ். இப்போ இந்த டேக்ஸ்ல வந்து நீங்க வந்து இந்த டேக்ஸ்ல வந்து பாருங்க நிறைய டேக்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. நம்ம வந்து நீங்க வேற டேக்ஸ் வேணா ஆட் பண்ணலாம். இப்போ இது மட்டும் இல்லைங்க, பட் அடுத்த யூடியூப் டேக்ஸ். இந்த டேக்ஸ் ரொம்பவே முக்கியம் நம்மளுக்கு. அடுத்ததும் டிஸ்கிரிப்ஷன் மாதிரியே நம்ம யூடியூப் வீடியோ ஒன்று ரேங்க் பண்ணுறதுக்கு இந்த டேக்ஸும் முக்கியம். இந்த டேக்ஸ் வந்து நம்ம சர்ச் என்ஜின்ல வந்து யூடியூப் சர்ச் என்ஜின்ல என்ன மாதிரி சர்ச் பண்ணுறோம், இது வந்து இந்த டூலிங்க இது வந்து இந்த வீடியோ கீவோன்றது ஒரு யூடியூப் எஸ்இஓவில் வந்து ஒரு நம்பர் 1 டூல், அவ்வளோ ஒரு ஃபேமஸான டூல். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒருத்தர் வந்து நம்ம வீடியோ கிளிக் பண்ணுற நேரம் நான் சொன்னேன், இந்த தம்ப்நெயிலை பார்ப்பாரு, அப்புறம் உங்களோட வீடியோவை பார்ப்பாங்க, இந்த டிஸ்கிரிப்ஷனையும் பார்த்துக்கலாம். அந்த டிஸ்கிரிப்ஷன் நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் வாசிக்க மாட்டாங்க, இந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்து உள்ளுக்கு வருவாங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு பாருங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன் பாருங்க, இதுல எல்லாம் இல்லை. இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்ம முக்கியம். இந்த டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல நம்ம டைட்டில் எழுதுறத வந்து நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல எழுதணும், பிரியாணி ரெசிபி அது டெலிஷியஸ். அப்படின்னா தான் நமக்கு யூடியூப் வீடியோ ரேங்க் ஆகும். அதே மாதிரி இந்த டேக்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம சர்ச் டேர்ம்ல வர டேக்ஸ், இந்த டேக்ஸ்ல தான் நமக்கு வந்து நார்மலே ஒரு யூடியூப்பால இந்த பிரியாணியை சர்ச் பண்ற டாப் டேக்ஸ் தான் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு இந்த டூல். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ரீ டூலில் நீங்கள் எடுத்தீங்கன்னா இது எவ்வளோ தூரம் உங்களுக்கு கொடுக்காது. நீங்கள் பெய்ட் டூலில் எடுக்கிற நேரம் இதெல்லாம் காட்டும். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு டேக்ஸ் ஒன்று கிளிக் பண்ண ஆட் பண்ணணும்னா உங்களுக்கு போனால் இந்த இதில் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி கறி நீங்கள் ஆட் பண்ணால் அதுக்கான ஸ்கோரையும் காட்டும். இப்போ இந்த க்ரீனில் இருந்தால் ரொம்பவே நல்லா, எல்லோ பரவாயில்ல. இது வந்து இப்போ ரெட்டுக்கு போகிற நேரம் உங்களுக்கு வந்து 34 வந்து குறைவு. ஓகே, பரவாயில்ல, நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இந்த டேர்ம்ஸ் சர்ச் பண்ணுற டேர்ம்ஸ் தான் இதில் கொடுத்துருக்கு.
ஓகே, இப்போ இது வந்து இப்போ நான் வந்து யூஸ் பண்ணது எது, ஹவு டு மேக் பிரியாணி. நீங்கள் இது மாதிரி வேறு என்னத்துக்கும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணலாம் ஹெல்த் கேர், ஹவு டு லாஸ் த ஹவு டு வெயிட் லாஸ். வெயிட் லாஸ் இப்போ இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து சர்ச் பண்ணுற ஒரு டேர்ம். இப்போ நம்ம உடம்ப வந்து எப்படி லாஸ் ஹவு டு வெயிட் லாஸ், லூஸ் வெயிட் ஃபாஸ்ட் இன் 2025. இப்போ இது வந்து 59 இருக்குது. எனக்கு வந்து இன்னும் டிஜெனரேட் பண்ணணும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு டைட்டில், வெயிட் லாஸ் வித் சிம்பிள் டிப்ஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இதில் வந்து நம்மளுக்கு சரியான ஒன்று கிடைக்க வரையும் நம்ம சர்ச் பண்ணுவோம். லாஸ் வெயிட் ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி. இப்போ இந்த மாதிரி ஒரு டைட்டில் வந்து டிஃப்ரெண்ட் டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, லாஸ் ஃபாஸ்ட். இப்போ இந்த மாதிரி டைட்டில் உங்களுக்கு எந்த டைட்டில் உங்களுக்கு சரியாக உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த டைட்டில் வைக்கலாம். இதுக்கு பாருங்க, இதுக்கான டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்காங்க. Are you trying to fat diet exercise outline don't deliver, you want to know how to see இங்கே பாருங்க, இப்படியெல்லாம் நீங்கள் எழுதுகிற நேரம் இப்போ வேற ஒரு பீப்புளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்கள் வீடியோ வந்து வாட்ச் பண்ணுறது. அப்போ அதனால நமக்கு டிஸ்கிரிப்ஷனை வந்து சரியாக எழுதணும். இப்போ அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள், உங்களுக்கான டேக்ஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பர் டூல் இந்த டூல். நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு டைட்டிலுக்கு இந்த டைட்டில் கொடுக்கலாம், டிஸ்கிரிப்ஷனுக்கு இது, அதுக்கப்புறம் டேக்ஸ். இந்த டேக்ஸே எடுத்து ஒரு இந்த 2-3 டேக்ஸே அப்படி தூக்கி போட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் ஹேஷ்டேக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். மீல்ஸ் ப்ரிப்பேர் இன்னொரு டேக் ஒன்று எழுதி நீங்கள் இதை கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து ஓவராக யூடியூப் எஸ்இஓ யூஸ் பண்ணுறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது சந்தேகமாக கமெண்ட்ல தெரியுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.